செய்திகள் தொடர்கின்றன. மும்பை தாக்குதலில் தொடர்புடைய ஹபீஸ் சயீத் உள்ளிட்ட தீவிரவாதிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் டிம் ரோமர் டெல்லியில் இன்று உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரத்தை சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஹபீஸ் சயீத் உள்ளிட்ட தீவிரவாதிகளை கைது செய்வது இந்தியா, அமெரிக்கா ஆகிய இரண்டு நாடுகளுக்கும் மிகவும் அவசியமானது என்றார். And lengthy punishment for the six Mumbai suspects in Islamabad is important for the United States and is important for India. And going after Hafiz Saeed is very important, and dismantling the infrastructure of LET in that region is extremely important to the United States. இதனிடையே உலக நாடுகளின் வற்புறுத்தல் காரணமாக ஹபீஸ் சயீத் மீது பாகிஸ்தான் அரசு தீவிரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் 2 வழக்குகளை பதிவு செய்துள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு நிதி திரட்டியது தொடர்பாக இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மும்பை தாக்குதல் தொடர்பாக ஹபீஸ் சயீத் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது கவலைக்குரியது என பல்வேறு தரப்பினரும் தெரிவித்துள்ளனர். சம்பா சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து இன்று முதல் கூடுதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. காவிரி படுகை மாவட்டங்களில் தற்போது சம்பா சாகுபடி பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்காக மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 18,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அணையிலிருந்து கூடுதல் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதையடுத்து சம்பா சாகுபடிக்காக இன்று முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 20,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படும் என தமிழக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கோவை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் பரம்பிக்குளம் ஆழியாறு அணை நிரம்பியது. இதையடுத்து அணையிலிருந்து இன்று ஆழியாறு ஊற்று கால்வாய், சேத்துமடை கால்வாய்களில் வினாடிக்கு 300 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. 22,000 சில்லறை ஏக்கர் தண்ணி பாயுது. இந்த 22,000 சில்லறை தண்ணி பாயுது இன்னைக்கு காலையில் ஓப்பன் பண்ணியாச்சு. இதே 90 நாளாக கொடுத்துட்டாங்கன்னா அந்த 22,000 ஏக்கர் விவசாயிகளும் பயிற்சி அடைவாங்க. இடைவெளி விட்டு 4 சுற்றுகளாக 68 நாட்களுக்கு தண்ணீர் வழங்கப்படும் என்றும் இதனால் ஏறத்தாழ 23,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் புதிதாக 356 உதவி பேராசிரியர்களை நியமிக்க சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் புதிதாக 356 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப முடிவு செய்யப்பட்டது. இதனை எதிர்த்து தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் அமைப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தது. அதில் கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் தாழ்த்தப்பட்டோருக்கான காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதாகவும் இவற்றை முழுமையாக நிரப்பிய பிறகே புதிதாக உதவி பேராசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருந்தது. இம்மனு நீதிபதிகள் முருகேசன், ஜெயச்சந்திரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இதுகுறித்து 4 வார காலத்திற்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வேளாண் பல்கலைக்கழகத்திற்கு ஆணையிட்ட நீதிபதிகள் அதுவரை புதிதாக உதவி பேராசிரியர்களை நியமிக்கவும் இடைக்கால தடை விதித்து ஆணையிட்டனர். உதகையில் பள்ளி மாணவன் ஒருவன் காய்ச்சலால் உயிரிழந்ததை அடுத்து மாவட்ட நலவாழ்வுத்துறை அதிகாரிகள் அந்த பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டனர். அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த பிரதம் சாட்டர்ஜி என்ற மாணவன் உதகையில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வந்தான். கடந்த 2 நாட்களாக காய்ச்சலால் அவதிப்பட்டதால் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். ஆனால் சிகிச்சை பலனின்றி பிரதம் சாட்டர்ஜி நேற்று உயிரிழந்தான். அந்த மாணவன் பன்றிக் காய்ச்சலால் உயிரிழந்ததாக தகவல் பரவியதால் உதகையில் பதற்றம் ஏற்பட்டது. இதனையடுத்து பிரதம் சாட்டர்ஜி படித்த பள்ளியில் மாவட்ட நலவாழ்வுத்துறை அதிகாரிகள் மருத்துவ ஆய்வு மேற்கொண்டனர். 4 டீம் இங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்க ஸ்கிரீன் பண்ணிட்டு இருக்கோம். என்டையர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஸ்கூல்ஸ் எல்லாமே அவங்க எங்கேயாவது ஃபீவர் கேசஸ் அதிகமா இருந்ததுனாக்கா அவங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாத்துக்குமே லெட்டர்ஸ் மூலமா நாங்க அவங்களுக்கு தெரிவிச்சிருந்திருக்கோம். இதனைத் தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் நலவாழ்வுத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளனர். தொலைபேசி ஒட்டுக்கேட்பு விவகாரத்தில் கையூட்டு ஒழிப்பு காவல்துறை சிறப்பு உதவியாளர் சங்கர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதற்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது.
கடந்த 2008ஆம் ஆண்டு அப்போதைய தலைமைச் செயலாளர் திரிபாதி மற்றும் கையூட்டு ஒழிப்பு காவல்துறை இயக்குநர் உபாத்யாயா இடையே நடைபெற்ற தொலைபேசி உரையாடல் ஒட்டு கேட்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக அரசு அமைத்த நீதிபதி சண்முகம் தலைமையிலான குழு இந்த உரையாடல் ஒட்டுக்கேட்பிற்கு கையூட்டு ஒழிப்பு காவல்துறையில் பணிபுரியும் சிறப்பு உதவியாளர் சங்கர் தான் காரணம் என குற்றம் சாட்டியது. மேலும் அவர் மீது குற்றவியல் மற்றும் துறை முறையிலான நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரை செய்யப்பட்டது. இதையடுத்து சங்கர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இதனை எதிர்த்து சங்கர் உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் துறை முறையிலான நடவடிக்கை எடுக்கப்பட்டால் தமது பாதுகாப்புக்கு எதிராக அமையும் என்று அவர் தெரிவித்திருந்தார். இம்மனு நீதிபதி சுகுணா முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது துறை முறையிலான நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை விதித்த நீதிபதி வழக்கின் விசாரணையை வரும் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்.